தேவதாக்கள் அனுபவிச்சா. சங்கல்பம் போல் அமையிறதான். சுக்லபக்ஷமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படி. அதனால் நன்னாளால் எது நன்னாள்னு ஒரு கேள்வி கேட்டா. எது நன்னாள்னா என்னைக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் கிடைக்கிறதோ அதுக்கு நன்னாள். ஆச்சாரியன் எழுந்தொழி இருக்கார் இல்லையா, எனக்கு ஆச்சாரியன் நமக்கு முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்குறாரோ, யார் நமக்கு அந்த ஆச்சாரியன் கிருபை பண்ணுறாரோ, ஆச்சாரியனை என்னைக்கு சேவிக்கிறோமோ, என்னைக்கு நாம் பகவானுக்கு அடிமைங்கிறதான ஞானம் சித்திக்கிறதோ அது நன்னாளுங்கிறா. அப்படிப்பட்டதான நன்னாள் என்னன்னா, நாம் நோன்பு நூற்க புறப்பட போகிறோம், எல்லாரும் வாங்கோன்னு அழைச்சின்னு போகிறாளாம் ஆண்டாள். அதனால் அழைச்சின்னு போகிறதுனால அதான் நன்னாள்னா. அந்த ஆண்டாள் எப்போ அவதரிச்சா, ஏன்னா ஆண்டாள் அயோனிஜைன்னு சொல்கிறது, தாயார் தோப்பனார் கிடையாது, பெருமாளுடையதான கிருபையினால அவதாரம். துளசி செடியில் ஜலம் பாய்ச்சிண்டே வரார் விஷ்ணு சித்தருங்கக்கூடிய பெரியாழ்வார். திடீர்னு பார்த்தா அற்புதமான குழந்தைய பார்க்குறார். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் என்னைக்கு அந்த குழந்தைய பார்க்கிறாரோ அன்னைக்கு தான் அவதார தினம் அப்படின்னு பெரியவாள்லாம் கொண்டாடிட்டு இருக்கா. அன்னைக்கு ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவாய ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவா பாண்யே விஸ்வம்பராம் யோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகா. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவா பாண்யே விஸ்வம்பராம் யோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகா. ஆஷாடம்னா ஆடி மாசத்துல பூர்வ பல்குனிங்கிறதான நட்சத்திரத்தில், பூர்வ பல்குனி அப்படிங்கிறதான உயர்ந்த நட்சத்திரத்தில், அந்த நட்சத்திரத்தில் ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசி காணனோத்பவாம். துளசி காணத்தில்ங்கிற எங்கெங்கே துளசி இருக்கோ அங்கங்கே பகவானுடைய அவருடைய சாநித்தியம் இருக்குன்னு சாஸ்திரம். துளசி காணனம் எத்திர தத்திர சந்நிகிதோ ஹரிஹின்னு வாக்கியம். அதனால் துளசி வனத்தில் அங்கே ஆச்சரியமாக ஆண்டாள் அவதரிக்கிறாளாம். திவ்ய தேசத்திலேயே ஒப்புளியப்பன் கோயில்னு இருக்கே, துளசி வனம்னு பேர் அந்த திவ்ய தேசத்துக்கு. ஏன்னா அங்கே சாநித்தியம் ஒப்புளியப்பன் இருக்கார். சர்வதா சர்வதேச சர்வகாலமும் அங்கே எழுந்தொழி இருக்கார். அதனால அந்த இடத்துல ஆண்டாள் இந்த துளசி பாத்திக்கு கீழே அவதரிச்சுடுதான தினம் என்னைக்கு கண்டு எடுத்தாரோ அன்னைக்கு தான் அவதார தினம். ஆச்சரியமான சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில ஒரு செவ்வாய்க்கிழமையில ஆச்சரியமா ஆண்டாள் அவதரிச்சான்னு வரலாறுல சொல்லப்படுறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான சுக்லபக்ஷம், ஆச்சரியமான செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்துருக்கு. ஆண்டாள் அவதரிச்சது இன்னைக்கு தானோ அப்படின்னு சொல்லும்படியா அமைஞ்சிருக்கு. ஆச்சரியமான ஒரு நட்சத்திரத்தில் பெருமாள் ஏத்துக்கிறார். நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியன் சுவாமி தேசிகனுடையதான மாசாந்திர நட்சத்திரம் திருநக்ஷத்திரம் சிரவணம், ஹைகிரீவனுடைய நட்சத்திரம் சிரவணம், திருவேங்கடமுடியாருடைய நட்சத்திரம் சிரவணம். அந்த சிரவணத்தில் அப்படி பகவத்குணத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை எல்லாரும் யார் கொடுத்துருக்கேளோ அவளுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்கும்படியான பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு சம்பந்தம். அதனால அப்படி நம்முடைய சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை அனுபவிக்கிறார். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க, வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க, தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துராய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரை நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூலுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே, அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்புறம். வேயர் பிராமணோத்தமர் குலமெல்லாம் ரொம்ப விளங்கித்தான் பெருமையாச்சான் ஆண்டாள் அவதரிச்சதுனால.
வேயர் புகழ் வில்லிபுத்து வேயர் புகழ் விட்டுச்சித்தனுடையதான பெருமை. அவர் தானே விஷ்ணு சித்தர் சொல்லுவார். அவருக்கு பெருமையாச்சா, பெண் நம்ம குழந்தையினால அவருக்கு பெருமையா. அதனால